அடுத்து இயேசு வந்தாரு, ரத்தத்தை சிந்தினாரு, பாவத்தை மன்னிச்சாரு. நான் விசுவாசிட்டேன், இயேசு நல்லவர்னு விசுவாசிட்டேன். இப்போ உள்ள வாடாண்டான்னு பிசாசு சொன்ன, எதுக்கு உள்ள விடுறீங்க? அவன் இவ்வளவு பாவம் செஞ்சிருக்கானே, இவ்வளவு பண்ண என்னப்பா? அவனை விசுவாசிக்கிறான்ல. அல்லேலூயா சொல்லுங்க. எது இல்லைன்னு அவனை வெளியே அனுப்புனியோ அதை வச்சுதான் அவனை உள்ள அனுப்புறேன். ஆமென். என்ன விசுவாசம்? நான் ஒன்றை செய்தேன், அதனால் தேவனை ஆசீர்வதிப்பார் என்பது. இட் இஸ் கான்ஃபிடன்ஸ், செல்ஃப் கான்ஃபிடன்ட். ஆனா செல்ஃப் கான்ஃபிடன்ட். ஆனா தேவன் ஒன்றை செஞ்சாரு, அதனால் நான் ஆசீர்வதிக்கப்படுறேன் என்பது விசுவாசம். உங்கள் மீது வைப்பது தன்னம்பிக்கை, தேவன் பேரில் வைப்பது விசுவாசம். நல்லா தெரிஞ்சுக்கங்க. நேற்று ஒரு கான்வர்சேஷன் என்னுடைய விஷயங்களை நான் பார்க்கிறேன். என்னன்னா, ஆதாம் பழத்தை சாப்பிட்டான். சாப்பிட்ட உடனே கர்த்தர் சொன்னார், சாப்பிட்டீங்கன்னா செத்துருடான்னு. பிசாசு சொன்னா, நீ சாக மாட்டேன். கர்த்தர் என்ன சொன்னாரு? செத்துருவன்னார். பிசாசு சொன்னா சாக மாட்டேன்னா. ரெண்டு பேரும் எதிராக பேசுறாங்க. இப்ப ரெண்டுல எதையும் தெரிந்து கொள்வதற்கு ஆதாமுக்கு உரிமை உண்டு. அப்ப கர்த்தர் சொன்ன, நீ சாப்பிட்டீனா செத்துரு. அவர் போனோன்னு பிசாசு வரான், நீ சாப்பிட்டா சாக மாட்டேன்டான். ஆதாம் எதை நம்பினா? சாக மாட்டோம் நம்பினான். சாப்பிட்டுட்டான். சாப்பிட்டதுக்கு அப்புறம் தெரிஞ்சிச்சு நம்மளை ஏமாத்திட்டான்டா அப்படின்னு. அப்ப நின்றுகிட்டு இருக்கும்போது பிதா வர்றாரு. சரி, பிசாசு சொல்றான், அவனை வெளியே அனுப்பிச்சிருங்க. அவன் அவங்க வார்த்தைக்கு எது கீழ்ப்படியிலே. அவன் கர்த்தர் சொல்றான், அவனை விபச்சாரமா பண்ணா, அவனை வேசித்தனமா பண்ணா, அவனை ஒரு பாவம் பண்ணலையே, இன்னும் ஒரு பாவம் செய்யவே ஆரம்பிக்கல. சார், எதுவுமே பண்ணாட்டினாலும் பிரச்சனை கிடையாது, உங்க வார்த்தையை நம்பல, வெளியே அனுப்பிச்சிருங்க. இல்லை, ஒரு பாவம் செய்யல, ஒரு பாவம் செய்யாட்டினா கூட பெரிய பாவம் நீங்க சொன்னதை நம்பாதது. சார், எவ்வளவு நல்லவனா இருந்து என்ன சார், உங்க கூட இருந்து உங்களே நம்பல. அவிசுவாசம் தான் பெரிய பாவம். ஒரு பாவம் இருந்த செய்யாட்டினா கூட அவனை வெளியே அனுப்பிடுங்க. இல்லை, ஒன்றும் செய்யலை, பரவாயில்ல, வெளியே அனுப்புங்க. விசுவாசம் இல்லைல்ல, வெளியே அனுப்பிடுங்க. வெளியே அனுப்பிச்சிட்டாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்து இயேசு வந்தாரு, ரத்தத்தை சிந்தினாரு, பாவத்தை மன்னிச்சாரு. நான் விசுவாசிட்டேன், இயேசு நல்லவர்னு விசுவாசிட்டேன். இப்போ உள்ள வாடாண்டான்னு பிசாசு சொன்ன, எதுக்கு உள்ள விடுறீங்க? அவன் இவ்வளவு பாவம் செஞ்சிருக்கானே, இவ்வளவு பண்ண என்னப்பா? அவனை விசுவாசிக்கிறான்ல. அல்லேலூயா சொல்லுங்க. எது இல்லைன்னு அவனை வெளியே அனுப்புனியோ அதை வச்சுதான் அவனை உள்ள அனுப்புறேன். ஆமென். எது இல்லை என்று நாம் வெளியே வந்தோமோ அதை பெற்றுக்கொண்டு நாம் உள்ளே சொல்லுகிறோம். ஆதாம் பாவம் செய்து வெளியே வரவில்லை, ஆதாம் பொய் சொல்லி வெளியே வரல, ஆதாம் அவிசுவாசத்தில் வெளியே வந்தான். நீங்களும் நானும் உண்மையா இருக்கிறனால உள்ள போல நம்ம அந்த உலகத்தின் பாவம் அவிசுவாசம். அப்ப நீங்க இப்ப கழுவப்பட்டிருக்கிறீங்க, நீங்க இப்ப பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கீங்க, நீங்க இப்ப ஏற்கனவே சிலுவையில தண்டிக்கப்பட்டிருக்கீங்க, நீங்க இப்ப தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறீங்க. இணைக்கப்பட்டிருக்கிறீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நீங்கள் தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறீங்க. நீர் வேறு நான் வேறல்ல. விசுவாசம் இருந்தாதான் அந்த பாட்டு வரும். என்ன இணைங்க ஆண்டவரே அப்படிலாம் பாடக்கூடாது. நீங்க இணைஞ்சுதான் இருக்கிறீங்க அவரோட ரத்தத்தினாலே. ஆமென். ஒரு பெண் சொல்லிச்சு, அவருக்கு சமீபமா என்கிட்ட கேட்டுச்சு, இன்னும் கடவுளை நெருங்கி சேரணும், எனக்கு ஒரு வழி சொல்லுங்க, என்னெல்லாம் செஞ்சா நான் அவர்கிட்ட நெருங்கி வரலாம் அப்படின்னு கேட்டுச்சு. நான் ஃபோனில் சொன்னேன், அதாவது ஒரு நிமிஷம் இருங்க, நான் பேனா எடுத்துக்கிறேன்னுச்சு. பேனாக்கெல்லாம் இங்கே வேலையே இல்லைம்மா, இல்லை நான் எழுதுக்கிறேன், நீங்கள் சொல்லணும். அது நினச்சிச்சு இத்தனை நாள் உபவாசம். நான் சொன்னேன், நீ நெருங்கி போகணும்னு நினைக்காத, வேதம் சொல்லுது, அவருடைய இரத்தத்தினாலே முன்பு தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது சமீபமாய் இருக்கிறீர்கள். கையத்தட்டு. சமீபமாய் இருக்கிறீர்கள். எல்லாம் சொல்லுங்க, சமீபமாய். சமீபமாய். சத்தமா சொல்லுங்களேன், சமீபமாய். நான் சமீபமா போறது எப்படின்னு அந்த பொண்ணு கேட்டுச்சு. நான் சொன்னேன், நீ சமீபமா தாமா இருக்கிறன்னு உன் ஜாதகம் சொல்லுது. கையத்தட்டு. ஆமென். ஹல்லேலூயா.